இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஸோ இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை இயக்கம், அதாவது நம்ம ஏற்கனவே தூய்மை இந்தியான்னு ஒரு ஸ்கீம் பார்த்துருப்போம், கிளீன் இந்தியா மிஷன், அல்லது அதை ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த தூய்மை இந்தியா இயக்கம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் மொத்தமாக மத்திய அரசு தொடங்குனது. இந்த கழிவறைகள் இல்லாத இடத்துல கிராமப்புறங்களில் எல்லா வீடுகளிலுமே கழிவறை வசதி கொண்டு வரணும், குப்பை இல்லா நாடாக நம்ம இந்தியாவை மாற்றணும், இது போன்ற நோக்கங்களுக்காக தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கினாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் தூய்மை இயக்கமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது எதுக்காக, இது எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தூய்மை இந்தியா இயக்கத்தை செயல்படுத்தும் வகையில் கிளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட், அதாவது CTCL அப்படிங்கிற ஒரு நிறுவனமானது நிறுவப்பட்டிருக்கு. தூய்மை இயக்கம் மூலமா தமிழ்நாட்டில் உள்ள இந்த இயக்கம் மூலம் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் சொன்னோம் இல்லையா, அந்த நிறுவனம் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள்ல பல்வேறு வகையான குப்பைகள் இருக்கு. ஸோ காகிதங்கள், மக்கக்கூடிய குப்பைகள், அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், மின்சார கழிவுகள், இந்த மாதிரி நிறைய கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை பிரிக்கிறாங்க. அதை மறுசுழற்சி செய்யும் வகையில அதை என்ன பண்றாங்கன்னா, தனித்தனியாக அந்த குப்பைகளை சேகரிக்கும் பணிகளானது இப்போ நடைபெற்று வருது இந்த தூய்மை இயக்கத்தின் கீழ். ஸோ அதன்படி இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுக்காக 10 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. முதல் கட்டமா தமிழ்நாட்டில் கூடிய ஒரு 38 மாவட்டங்கள்ல 1100 அரசு அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா குப்பைகளை சேகரிக்கக்கூடிய பணிகளானது இப்போ நடைபெறுது. இதுக்கப்புறமா இரண்டாவது கட்டமா இது கிராமப்புறங்களையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. ஸோ கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், அரசு பள்ளி, கல்லூரிகள்ல இதை விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது தூய்மை இயக்கம் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க.